உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் புற்றுநோய் தடுப்பு மருந்து. புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முன்ஜாகிரதையா இருக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே தடுப்பூசி போடுறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு புற்றுநோய் வருது. இந்த புற்றுநோய் வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு தான் இந்த புற்றுநோய் தடுப்பு மருந்து. இந்த புற்றுநோய்க்கு சிறந்த மருந்தா நம்ம காளானை பயன்படுத்துறோம். இந்த காளான் நம்ம பயன்படுத்துறோம். காளான் எங்க இருந்து வருது உங்களுக்கு தெரியுமா? புற்றுக்குள்ள இருந்து தான் வருது. கரையான் புற்றுக்குள்ள இருந்து வர்றதுதான் காளான். கரையான் புற்றுல எப்படி காளான் முளைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த சோளம் கம்பு இதெல்லாம் விதைச்சி நிலத்துல முளைச்சி வந்திருக்கோம். அதை காக்கா குருவி கொண்டு போய் எங்கேயாவது திண்டுக்கிட்டு போது கீழே விழுங்க. அதை மொத்தமா கொண்டு போய் கரையான் பூமி கீழே வச்சு மேலே புத்து கட்டியிருக்கோம். அதுக்குள்ள சுண்ணாம்பு சத்தை கொண்டு போய் அந்த விதையில சேர்த்துருக்கோம். அது பாதி வெந்து வேகாத நிலையில அந்த பூமியினுடைய சூட்லையும் ஈரத்திலையும் அது வெந்து பாதி மகிழ்ந்திருக்கும். அதுல அந்த கரையான் புத்துல இருக்கிற அந்த சுண்ணாம்பு சத்து சேர்ந்திருக்கும். அந்த நேரத்துல மழை பெய்யும். மழை பெஞ்சதுமே அந்த அந்த சோளமோ அல்லது கம்போ எல்லாமே மீண்டும் முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ முளைச்சி வரும்போது என்ன வரும்? சோளமா வராது. இதே மாதிரி காளான் தான் வரும். காளான் விதை எங்க இருந்து வருது? சோளம் மக்கி போன சோளத்துல கொஞ்சோண்டு சுண்ணாம்பு சத்து சேர்ந்தா அது காளான் விதையா மாறும். புற்றுநோய் வர்றது அந்த கால்சியத்துல இருந்து வர்றது. அதை புற்றுக்குள்ள இருந்து தான் வருது. இது இந்த புற்றுநோயை சரி பண்ணோம்னா இந்த புற்றுக்குள்ள இருந்து வளர்ற காளானை தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த காளான் எங்க இருந்து வந்துச்சு? கரையான் புற்றுக்குள்ள இருந்து வந்தது. இந்த கரையான் புற்றுக்குள்ள இருந்து வந்ததை இதை நம்ம சமைச்சு சாப்பிட்டு வந்தா புற்றுநோய் வர்றது கண்டிப்பா கட்டுப்படும். இது உடலுக்கு அதிக அளவு சத்து கொடுக்கக்கூடியது. கறி மீன் சாப்பிடாதவங்க இந்த காளான் சாப்பிடலாம். உடம்புக்கு அதிக புத்துணர்ச்சி கொடுக்கும். மூளைக்கு பலத்தை கொடுக்கும். உடல்ல உள்ள உறுப்புகளை சுத்தம் செய்யும். இந்த புற்றுநோய் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இருக்க விடாது. இந்த புற்றுநோயை காப்பாற்றணும்னா இந்த காளான் சூப்பு தினந்தோறும் சாப்பிடலாம், தவறு கிடையாது. காளானை தினமும் சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் உடம்பு. அதுல கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். தினந்தோறும் நிறைய சாப்பிட முடியாது. இந்த காளான் நஞ்சு காளானா நல்ல காளானா கண்டுபிடிக்கணும்னா இது பூமியில வளர்ந்துருக்கும் போது பார்த்தா இதுல புழு போய் திண்டுகிட்டு இருக்கும். புழு திங்கிறது எல்லாமே நல்ல காளான், பூச்சி புழு திங்காது எல்லாமே நஞ்சு காளான். அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது. நீங்க 1 மணி நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதை போய் ஏதாவது ஒரு புழு போய் ஓட்ட போட்டு அதை திங்க ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம பறிக்கணும். எந்த ஒரு பூச்சியும் புழுவும் திங்காத எந்த ஒரு உணவையும் நம்ம சாப்பிட்டோம்னா அது சரி வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியில வண்டு விழுந்துச்சுன்னா வண்டு விழுந்த அரிசியை சாப்பிட்டா நமக்கு எந்த நோயுமே வராது. பூச்சியே விழுகாத அரிசியை தின்னோம்னா நமக்கு எல்லா நோயுமே வரும். அதனால தான் பூச்சி விழுந்த அரிசி என்னன்னா அதுல மருந்து அடிக்கலன்னு அர்த்தம். மருந்து அடிக்கல, அதுல உரம் போடலைன்னா அந்த அரிசியிலையோ பருப்புலையோ எல்லாத்துலயும் வண்டு விழுகதான் செய்யும். வண்டு விழுந்துச்சுன்னா அது நல்ல உணவு. அந்த வண்டுகளை தண்ணியில முக்கிட்டு வெளியே எடுத்து போட்டு நம்ம சுத்தம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிடலாம். கத்தரிக்காயில ஒரு பக்கம் புழு வச்சிருக்கா, அதை வெட்டி கீழே போட்டு புழு வைக்காத பகுதியை நீங்க சாப்பிடுங்க, எந்த தப்புமே வராது. இன்னைக்கு வர எல்லா காய்கறிலையுமே பூச்சி இல்லைன்னா அது அதிக அளவு மருந்து அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுல புத்துநோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா மருந்துமே புத்துநோயை தூண்டக்கூடியது. அதனால புழு பூச்சி வச்சிருந்தா கண்டிப்பா அதை வாங்கி சுத்தம் செஞ்சுட்டு போடுங்க. நம்மளை காப்பாத்துறதுக்கு நமக்கு தெய்வம் ஒரு வழியா நமக்கு அறிகுறி காட்டுனா அந்த புழுவை தான் காட்டும். புழு இருக்குதுன்னா நமக்கு பயப்படவே தேவையில்லை. புழுவே சாகலையே நம்ம எப்படி சாவோம் அப்படின்னு நினைச்சு அந்த புழுவை நீக்கிட்டு நம்ம அந்த இடத்த பயன்படுத்துங்க. புழு உள்ள மாம்பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. கண்டிப்பா புழு உள்ள மாம்பழம் அந்த கொட்டைக்குள்ளதான் இருக்கும் புழு. அதை அறுத்து எடுத்துட்டீங்க அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். புழு வச்ச பொருள் எதுவுமே கெட்ட பொருள் கிடையாது. அதனால இந்த காளான்ல புழு வச்சிருந்தனா கண்டிப்பா அது நல்ல காளான் தான் அர்த்தம். அதோடு இல்லாம ஆவாரை, இந்த ஆவாரம் பூ நம்ம சேர்க்கிறோம். இந்த ஆவாரம் பூ சேர்க்கும் போது உடலுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. ஆவாரம் பூ சாப்பிடுவோர் சாவோரும் உண்டோன்னு ஏன் சொன்னாங்களா? சாவை தாண்டணும்னா இந்த புத்துநோயிலிருந்து நம்ம தப்பிக்கணும். புத்துநோய் எதுல இருந்து வருது? யாருக்கு புத்துநோய் வருது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இறந்தவங்க அனைவருக்குமே புத்துநோய் இருக்குது. அவங்க எந்த ஒரு தவறும் செய்யல. அவங்க சாப்பிட்ற உணவுல போய் சேர்ந்துருக்கு. அந்த உணவுல அவங்களுக்கு புத்துநோய் போய் சேர்ந்துருக்கு. ஏன் வந்துருச்சுன்னு அவங்களால தெரியாது. கிடைச்ச உணவை சாப்பிட்டாங்க, அதனால இந்த தவறு நடந்துச்சு. அதெல்லாம் சரி செய்யறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதோட சேர்ந்து நம்ம காஞ்ச மிளகா, இதுல எந்த மிளகா வேணா எடுத்துக்கலாம். சம்பா மிளகா எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடை மிளகா எடுத்துக்கலாம். எந்த மிளகா எடுத்தாலும் தவறு கிடையாது. இதுல காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறோம். இந்த மிளகாயை சேர்க்கும் பொழுது இதனுடைய காரத்தன்மை போய் புத்து வளரக்கூடிய பகுதியை கட்டுப்படுத்தக்கூடியது. கட்டுப்படுத்தும் போது நல்ல நிலையில இருக்கும். அதனால காஞ்ச மிளகாயை பயன்படுத்துங்க. பூண்டு எந்த பூண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரசப்பூடா இருக்கட்டும், மலைப்பூடா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பூடா இருக்கட்டும், எந்த பூண்டு எடுத்தாலும் பூண்டு நன்மையை செய்யக்கூடியது. பூண்டை சாப்பிடும்போது உள்ள புண்கள் இருந்தாலும் சரி, புற்றுக்கள் இருந்தாலும் சரி, அதை அறுக்கக்கூடியது. பூண்டு புண்ணை மட்டும் ஆத்துறது இல்லை,
உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடியது. அதிக அளவு கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு பூண்டு கொடுத்தோம்னா அந்த கொழுப்பை கரைக்கக்கூடியது. அதனால் இந்த பூண்டை பயன்படுத்துங்க. வால்மிளகு ஏன் எடுத்துக்கிறோம்? வால்மிளகு சாப்பிடும்போது உள்ள உறுப்புகள் எல்லாமே சுத்தமாகும். நல்ல இதனுடைய காரத்தன்மை உள் உறுப்புகளில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை அறுத்து எடுக்கக்கூடியது. தேவையில்லாத எது? சாதாரணமாக குடல் புண்ணு வந்துருச்சு, லேசாக சொல்லுவாங்க எனக்கு குடல் புண்ணு 15 வருஷமா இருக்கு. 15 வருஷமா இருக்குதுன்னா அது அடுத்து புத்துநோயா மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதனால குடல் புண்ணை லேசா நினைக்காதீங்க. குடல் புண்ணு இருந்தா உடனே அதை ஆத்துறதுக்கான மருத்துவத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை செஞ்சு சாப்பிட்டு குடல் புண்ணை ஆத்திக்கிங்க. இல்லைன்னா அது அடுத்த கட்டம் புத்துநோயா மாறும். அந்த புத்துநோய் மேல குடல்ல ஒட்டி இருக்கு. அந்த ஒட்டி இருக்கிறத அறுத்து எடுக்கணும்னா இந்த வால்மிளகு கண்டிப்பா பயன்படும். இந்த வால்மிளகு நம்ம பயன்படுத்தணும்னா புத்துநோய் குடல்ல ஒட்டி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கக்கூடியது. நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறோம். சின்ன வெங்காயம் இந்த சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்துறோம்னா எல்லாத்துலயும் இது ரத்தத்தை வேகமா ஓட செய்யக்கூடியது. எல்லா பகுதியிலையும் ரத்தம் வேகமா ஓடினாதான் எந்த இடத்துல தேக்கம் இருக்கோ அந்த இடத்துல நோய் உண்டாகும். தேக்கம் இல்லாத இடத்துல நம்ம நோய் உண்டாக்கக்கூடியது. இது வேகமா ஓடும்போது தேக்கங்கள் இருக்காது. ரத்தம் ஒரே சீரா ஓடும். உடல் முழுவதும் சீராக ஓடும் பொழுது எந்த நோயும் வராது. எந்த நோயும் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பா தினந்தோறும் சின்ன வெங்காயம் சாப்பிடணும். இந்த வெங்காயத்தை சாப்பிட்டா நல்லதை செய்யும். மேலே தேய்ச்சா என்ன செய்யும்? காய்ச்சல் உண்டாக்கும். காய்ச்சலை வர வைக்கும், காய்ச்சலை போக வைக்கும். இந்த உள்ளுக்கு சாப்பிட்டா காய்ச்சல் போகும். வெளியில கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 2 பக்கம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா 1 மணி நேரத்துல காய்ச்சல் வந்துடும். இதே வெங்காயத்தை மீண்டும் பொடி பொடியா நறுக்கி நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிடணும், அதே காய்ச்சல் காணாம போகும். ரெண்டையும் செய்யக்கூடியது. அதே மாதிரி ரத்தத்தை வேகமா ஓட செய்யும். வேகமா ஓடும்போது நம்ம உடம்புல எந்த பகுதியில எந்த நோய் இருந்தாலும் அந்த நோயை சீக்கிரம் சரி செய்யறதுக்கு இது ஒரு உந்தி செல்லும். ஒரு நம்ம சொல்லுவோம்ல, ரயில் பெட்டியில ஒரு சரக்கல்லி போட்டா எப்படி கொண்டு போகணுமோ நம்ம கொடுக்குற எல்லா பொருளையும் இந்த வெங்காயம் சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கும். இந்த சரக்கு ரயில் மாதிரி நமக்கு இந்த வெங்காயம் இதை தெரியாம ஒதுக்கவே கூடாது. வெங்காயத்தை சேர்க்கும் பொழுது ரத்தத்துல எந்த பகுதிக்கு இந்த மூலிகை போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த வெங்காயம். சீரகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உடலை சீராக்கக்கூடியது, தங்கமாக்கக்கூடியது. உடல் தங்கமாகணும்னா எல்லா நோயும் சரியாகணும். அதுக்கு சீரகத்தை பயன்படுத்தணும். சீரகத்தை பயன்படுத்தும் போது உடம்புல எந்த நோய் இருந்தாலும் அது சரியாயிடும். அவங்க உடம்பு நல்ல நிலையில இருக்கும். உடல் மின்ன ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டா ஒரு புத்துநோய் வந்துச்சுன்னா அவங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அழகு கெட்டுரும், மனசு கெட்டுரும், உடல் பாதிப்பு ஏற்படும், உடல் வலி ஏற்படும். அந்த வலி அழகு எல்லாத்தையும் மீண்டும் பெறணும்னா சீரகத்தை அடிக்கடி பயன்படுத்தணும். சீரக தண்ணியை பயன்படுத்தி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். இதுல நல்லெண்ணெயை பயன்படுத்துறோம். நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது உடலுக்கு நல்லதை செய்யக்கூடியது. அதனாலதான் அதுக்கு பேரே நல்லெண்ணெய். நல்லதை செய்யக்கூடியது, இருதயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, உடல் பலத்தை பாதுகாக்கக்கூடியது, நம்ம குடல் புண்களை கண்டிப்பா ஆற்றக்கூடியது. குடல் புண் இருக்கிறவங்க நல்லெண்ணெயில சாப்பிட்டு பாருங்க, சரியாயிடும். நல்லெண்ணெய் வாயில ஊத்தி கொப்பளிச்சு துப்புங்க, தொண்டையில இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும். இது தெரியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொண்டையில புண்ணு இருக்குன்னுவாங்க. சோறு சாப்பிடும்போது நல்லெண்ணெயை ஊத்தி சாப்பிடுங்க. எவ்வளவு எரிச்சலா இருந்தாலும் அந்த சாப்பாடு போயிடும், உள்ள செமிக்க ஆரம்பிச்சிடும், ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த புண்கள் எல்லாம் ஆற ஆரம்பிக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் தேவை. இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து நமக்கு உப்பு போட்டிருக்கோம். இது தூள் உப்பு. இது கடல் உப்பை தூளா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இது உப்பு தான், கல் உப்பு இல்லாம இந்த அரைச்சி எடுத்த தூள் உப்பை வச்சிருக்கோம். இந்த தூள் உப்பை நம்ம சேர்த்துக்கணும் இந்த மருந்தோட. அப்பதான் கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும்னா அதனுடைய முழு மருத்துவ பலனையும் கொடுக்கணும்னா ஒரு அரை உப்பு போட்டு தான் ஆகணும். இந்த உப்பை சேர்த்து தான் ஆகணும். இந்த புற்றுநோய் வராமல் இருக்கணும்னா சிறிதளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்க்கணும்னா நான் சொல்ற உப்பு இது கடல் உப்பு, வேற எந்த உப்பையும் சொல்லல. உடல்ல உள்ள உப்புக்கள் ஏற்கனவே ரசாயன உப்புக்கள் சேர்ந்துதான் புத்துநோயா மாறுது. இந்த ரசாயன உப்புக்களை கரைக்கணும்னா சிறிதளவு உப்பு வேணும். எப்படி ஒரு முள்ளை எடுக்கணும்னா இன்னொரு முள்ளு தேவையோ அதே மாதிரி அந்த உப்பை கரைக்க இந்த உப்பு கண்டிப்பா தேவை. இதோட சேர்ந்த கலவையை நம்ம தயாரிச்சு கொடுக்கும் பொழுது இந்த புற்றுநோய் தடுப்பு மருந்து செய்யும் முறையை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த புற்றுநோய்க்கு தடுப்பு மருந்து, இந்த தடுப்பு மருந்துக்கு முதல்ல எண்ணெயை எடுத்து பயன்படுத்தணும். 50 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதுல பூண்டு, வெங்காயம் இதை பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்துலயும் 20 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். பூண்டும் வெங்காயமும் 20 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். இதுல காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகாவத்துல நேரடியா அப்படியே பிச்சு போட்டுட்டா போதும். இதை நம்ம இது பண்ண தேவையில்லை.
ஏன்னா அதை அரைச்சி போட வேண்டாம். அதை அரைச்சி போட்டோம்னா அதிக அளவு காரம் இருக்கும். அதிக அளவு காரம் தேவையில்ல. அதுக்குள்ளே எண்ணெய் போய் வந்தாலே அதனுடைய காரத்தன்மை நமக்கு வந்து கண்டிப்பாக அது சரியாக இருக்கும். இப்போ வந்து இந்த காளானை வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இந்த காளானை வந்து இப்போ அந்த எண்ணெயில் போட்டு ஆவாரம் பூவையும் இதோட சேர்த்து லேசாக எண்ணெயில் போட்டு தான் ஆகணும். இதை வந்து எண்ணெயில் போடாமல் இது நேரடியாக சாப்பிட வேண்டாம். எண்ணெயில் நேரடியாக போட்டுருங்க, தவறு கிடையாது. வந்து அதில் வந்து லேசாக வந்து உப்பு சேரணும். உப்பு சேர்ந்தால் தான் அதனுடைய முழு ருசியும் கிடைக்கும், முழு மருத்துவ பலனும் கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கிராம் அளவுக்கு போட்டால் போதும். 1 கிராம்னா நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். வால் மிளகை வந்து நம்ம தூள் செஞ்சு வச்சிருக்கோம். அந்த வால் மிளகுல ஒரு 10 மிளகு அளவுக்கு எடுத்துட்டா போதும். வால் மிளகு வந்து அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம சீக்கிரமா அதோட சேர்த்துக்கிறணும். அரை வேக்காடு வெந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சேர்ந்தாதான் அது முழுமையா அதனுடைய பலன் கிடைக்கும். பாதி வெந்து வேகாம இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணியை தேவைக்கேற்ப தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்காம இருந்தா அந்த காளான் வந்து பாதி உள்ள வேகாம நின்று போயிடும். அப்போ தண்ணியை சேர்த்தோம்னா அது வந்து நல்ல ஒரு முழுமையா வெந்துடும். முழுமையா வேகும் பொழுது அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சீரகம் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. கூடிருச்சு குறைஞ்சிருச்சு இல்லை, சீரகம் சேர்க்க சேர்க்க ருசி அதிகமாகும். ருசி அதிகமாகும் போது நிறைய நமக்கு நன்மையை செய்யும். ருசி மட்டும் இல்லை, நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது இந்த சீரகம். இப்போ வந்து இந்த காய்ச்சி எடுத்திருக்கோம். இந்த காய்ச்சி எடுத்த வந்து இந்த சூப்பை வந்து நம்ம வந்து தாராளமாக சாப்பிடலாம். சூப்பு வந்து இதில் வந்து 100 மில்லி அளவு குடித்தா போதுமானது. இதில் இந்த சூப்பை வந்து குடித்தோம்னாலே நம்ம உடம்புல வந்து புத்துநோய் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. இது வாரம் ஒரு முறை குடிக்கலாம். தினந்தோறும் குடித்தா ரொம்ப நல்லது. தினந்தோறும் சாப்பிட உடலுக்கு ரொம்ப நல்லது. புத்துநோயே வராமல் இருக்கும். மூளை புத்துநோயின்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நரம்பு புத்துநோய், ரத்த புத்துநோய், தோல் புத்துநோய், இந்த மாதிரி புத்துநோய் கணக்கே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்துநோய்க்கு வந்து அந்த அடையாளம் போடுறது வந்து நண்டு போட்டிருப்பாங்க. நண்டு ஏன்னா நண்டை எந்த பக்கம் தொட்டாலும் ஓடும். ஒரு புத்துநோய்க்கு வந்து லேசாக அவங்க அறிகுறி கொஞ்சோன்னு வெட்டி எடுத்தாங்கன்னா அது வேறு இடத்துக்கு போயிடும். மார்பகத்தில் இருக்கா அது கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பைக்கு போயிடும். கர்ப்பப்பையில் இருக்கிறத லேசாக எடுத்தாங்கன்னா காலுக்கு போயிடும். காலுக்கு இருக்கிறத கொஞ்சமாக அறுத்து எடுத்தால் தலைக்கு போயிடும். இதெல்லாம் போக விடாமல் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த சூப்பை வந்து அவங்க குடிக்க அவங்க உடம்புல எந்த ஒரு இடத்துலையும் வந்து புத்துநோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. வந்தவங்க சாப்பிட்டா அது அதே அளவில் இருக்கும், தம்படும், அது வந்து அதிகரிக்காது. இது மட்டும் இல்லை, இந்த கலவையை நேராக சாப்பிடலாம். இதை சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப நல்லது. உடல் பலமும் கூடும். இதை வந்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டா போதும். சூப்பு தினந்தோறும் சாப்பிடலாம். இதை வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. இது வந்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. எல்லா பிரியரும் சாப்பிடலாம். அசைவ உணவு பிரியரும் சாப்பிடுவாங்க, சைவ பிரியரும் சாப்பிடலாம். இது வந்து காளான் வந்து சைவம் தான். ஏன்னு கேட்டால் இது வந்து சோளத்தில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு சத்து சேரி முளைப்பு தான் தவிர வேற எந்த ஒரு அசைவமும் கிடையாது. காளான் வந்து ஒரு நஞ்சு பொருள் கிடையாது. காளானில் நல்ல காளானில் சமைச்சிருக்கோம். இதில் வந்து கறின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இது மாமிச உணவு கிடையாது. இது வந்து நல்ல உணவு. இது மனிதர்கள் எல்லாரும் சாப்பிட்றது. சைவ பிரியர்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். சைவம் தான் இது. அசைவ பிரியர்களுக்கு இது வந்து கறி மாதிரியே இருக்கும் அந்த ருசிக்கு. அவங்களுக்கு அந்த ருசிக்கு இதை சாப்பிடலாம். இதுக்கு எத்தனையோ வகையான முறையை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த முறையை எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோய் வளராது, புற்றுநோய் இருக்காது, புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறையும். இந்த புற்றுநோய் தடுப்பு மருந்தாக தான் இதை நம்ம கொடுக்குறோம். இது வந்து சிறு வயதிலிருந்தே சாப்பிட்டா அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. இன்னைக்கு வந்து காளான் வந்து எங்கே கிடைக்குது? மழை பெஞ்சு மின்னல் வெட்டினா தான் காளான் வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கும். இன்னைக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. ஏன் கிடைக்குதுன்னா அந்த காளான் வந்து எப்படி முளைக்குதுன்னு போய் நம்ம ஆள்கள் வந்து ஆராய்ச்சி மூலயமா, விஞ்ஞானம் மூலயமா அதை புத்தை உடைச்சி பார்த்து அதில் என்னென்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கும்போது சோளம், கம்பு தான் இருக்குது. அந்த சோளம், கம்புல என்ன சேர்ந்துருக்குன்னு பார்த்தாங்க, அது வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கு. இதை நேரடியாக நம்மளே செய்யலாம். சோளத்தை எடுத்துகிட்டு வந்து அரை வேக்காடு வேக வச்சு
அந்த வாய் கீறினதுக்கு அப்புறம் நிழல் காய்ச்சல் போட்டு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு பொருளை போட்டுட்டோம்னா அது வந்து காளான் விதை ஆயிடுது. இதை வந்து வைக்கோலுக்குள்ள வச்சு நம்மளே வந்து இருட்டறையில வளர்க்கலாம். இந்த காளான் விதை வந்து பெரிய இது கிடையாது, தவறு கிடையாது. வளர்ப்பு காளான் ரொம்ப நல்லது, தவறே செய்யாது, பயப்பட வேண்டாம். எல்லா காளான்களும் வந்து வளர்ப்பு காளான் இன்னைக்கு வந்து அதே தான், வேற எதுவும் கிடையாது. புத்துக்குள்ள இருந்து கிடைக்கிறதும் அதுதான், வளர்ப்பு காளானும் அதுதான், வேற எந்த தவறும் செய்யாது. இதை எல்லாரும் பயன்படுத்தலாம். இந்த காளான் வந்து கண்டிப்பா நல்லதை செய்யும். அதனால இந்த காளான் சூப்பை சாப்பிட்டு புத்துநோய் வராம நீங்க பாதுகாக்க வேண்டும் உங்க உடலை என்று கேட்டுக்கொள்கிறேன். தலை அரிப்புக்கு வந்து நல்லெண்ணெயை பயன்படுத்துறோம். இந்த நல்லெண்ணெயை முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுப்புல நம்ம வடச்சட்டியில நல்லெண்ணெயை ஊத்திட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து ஆவாரப்பூ வந்து குறைந்தது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இது வந்து பருமன் அதிகமா இருக்கும், இதனுடைய அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனால ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதும். மல்லிகைப்பூ அதே மாதிரி மல்லிகைப்பூ ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதும். மல்லிகைப்பூன்ற ஜாதி மல்லியை வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதும். ஜாதி மல்லி, வெட்டி வேர் அதே மாதிரி. இந்த கருவேப்பிலை, குச்சி, இலை எல்லாத்தையும் சேர்த்து போடலாம். கருவேப்பிலையை வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். இந்த இலை சூட்லயே இந்த கருவேப்பிலையை போட்டா போதும். இல்லைன்னா அதனுடைய பொரியிற தன்மை வந்து நம்ம கண் பார்வையில போட்டுரும். கண் விழிக்குள்ள பட்டுச்சுன்னா கண் பார்வை போயிடும். எண்ணெய் வேணா காஞ்ச எண்ணெயினுடைய வேகம் வந்து அதிகமா இருக்கும். கண்ணில் படாம நம்ம கவனமா செய்யணும். ஏன் இதை கவனமா செய்யணும்னா, சிலர் வந்து தட்டை ஒன்று முன்னாடி வச்சுட்டு மறைமுகமா போடுவாங்க. அந்த தட்டில் தெறிக்கிட்டோன்னு நம்ம நேரடியா செய்யறவங்க ரொம்ப கவனமா செய்யணும். அது இதமான சூட்லயே அரை வேக்காட்லயே போதுமானது. இது அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு நம்ம அப்படியே வெயில்லையும் வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். இதை எப்போ தேவையோ அந்த நேரத்துல நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா தலையினுடைய அரிப்பு குறையும். நுண்கிருமிகள் வந்து அதனுடைய தன்மையை குறைச்சிக்கிறோம். இதனுடைய வாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ வாசமோ வெட்டி வேறு வாசமோ அது உள்ள இறங்கும்போது எந்த ஒரு பூச்சியோ எதுவா என்ன சொல்லுவாங்க, புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த புழு வெட்டு கூட மயங்கி அது தன்னால சரியாயிடும். இந்த புழு வெட்டுக்களையும் சரியாக்கக்கூடியது இது. அது மட்டும் இல்ல, ஆவாரம்பூ நம்ம சேர்க்கிறோம். அந்த ஆவாரம்பூ தன்மையினுடைய துவர்ப்பு தன்மை, இந்த துவர்ப்பு தன்மை போய் சேரும் பொழுது தலைமுடி வந்து இன்னும் அதிகமா வளரக்கூடியது. கருவேப்பிலையை அரைச்சி சாதாரணமா நம்ம தலையில தேய்ச்சிட்டு வந்தாலே முடி வளர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு கருவேப்பிலைக்கு வந்து கருவேப்பிலை, அது நம்ம சாதாரண வேப்பிலையில வந்து இந்த கருவேப்பிலை வந்து கருப்பு நிறமா அதிக அளவு இருக்கிறதால தான் இதுக்கு கருவேப்பிலைன்னு சொல்றோம். இந்த எண்ணெயில காய்ச்சி எடுத்ததை நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஜாதி மல்லிப்பூ வெட்டி வேர், நம்ம ஜாதி மல்லிப்பூ 10 கிராமும், வெட்டி வேர் ஒரு 10 கிராமும், ஆவாரம்பூ ஒரு 5 கிராமு, கருவேப்பிலை ஒரு 5 கிராம், இது கலந்த கலவையை சேர்த்து நல்லெண்ணெயில காய்ச்சி எடுத்திருக்கோம். நம்ம தேவைக்கேற்ப எண்ணெயை எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயோட சேர்த்து தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்க்கலாம். ஆனா அந்த தேங்காய் எண்ணெயை சேர்க்காம தலையில தேய்ச்சாதான் அரிப்பு சரியாகும். சாதாரணமா எல்லா நாளும் தேய்க்கணும்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இது தலை அரிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நல்லெண்ணெயில காய்ச்சினதே போதுமானது. இதை தினந்தோறும் தேய்ச்சா ஒரு 7 நாள்ல அந்த தலையில அரிப்பே இருக்காது. தலையில அரிப்புன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. வெறும்ன அரிப்பு, எனக்கு உள்ள வந்து பொடுகு இருக்கு, அந்த இதெல்லாம் இல்லை. சாதாரண தலை அரிப்பு 7 நாள்ல சரியாகக்கூடியது. இதை வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். இந்த நம்ம வடிகட்டி இருக்கோம், இந்த வடிகட்டாம அதை அப்படியே மீண்டும் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் வச்சிருந்தோம்னா அந்த எண்ணெயும் இதனுடைய தன்மையை கொண்டு வந்துடும். சிறுக சிறுக அதில் அதனுடைய வேரினுடைய தன்மை எல்லாம் முழுமையாக வந்துடும். அதை மீண்டும் நமக்கு தலைக்கு தேய்க்க எல்லாரும் பயன்படுத்தினா யாருக்கும் தலைமுடி கொட்டாது. முதல்ல கொட்டுறது நிற்க ஆரம்பிச்சிடும். தலையினுடைய அரிப்பு கட்டுப்படும். இதனுடைய எண்ணெயினுடைய வாசமே வந்து நல்ல ஒரு வாசம். ஏன்னா ஜாதி மல்லியினுடைய வாசமும் வெட்டி வேரினுடைய வாசமும் ஒன்று சேர்ந்து அது ஒரு வகையான வாசம், நல்ல ஒரு மனம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சாலே ஒரு நாத்தம் எடுக்கிற மாதிரி இருக்கும் தலையில. இன்னைக்கு வந்து அதிக அளவு சென்ட்டுகளை பயன்படுத்தி தலையில தேய்ச்சது தலைவலி வந்துடும். அடுத்தவங்களுக்கு தலைவலி வந்துடும். நமக்கு வருதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு அந்த வாசம் இருக்கும். அது மாதிரி இல்லாம இது அடுத்தவங்களுக்கும் கெடுதி செய்யாது, நமக்கும் கெடுதி செய்யாது. இந்த எண்ணெயை பயன்படுத்துறவங்க சிறுவர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யார் வேணாலும் தலைக்கு தேய்க்கலாம். இதை பகல் நேரத்துல தேய்ச்சிடணும், இரவு நேரத்துல தேய்க்க வேண்டாம். இரவு நேரத்துல தேய்ச்சோம்னா நல்லெண்ணெய் வந்து அதிக குளிர்ச்சி. இரவு நேரத்துல தேய்க்காம காலையில நம்ம பள்ளிக்கூடம் போகும்போதோ அல்லது
வேலைக்கு போகும்போது இதை தேய்ச்சிட்டு போனாங்கன்னா தலையில அரிப்பு இருக்காது. தலை அரிப்பு சரியாக முகம் வந்து அழகாயிடும். தலைக்கு கையே போகக்கூடாது. தலையில போய் கையை வச்சு இப்படி சொரிஞ்சோம்னா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு பார்க்க உங்க கையில கை கொடுப்பாங்க, வாங்க அவங்க கை கொடுக்குறேன்னா கையை கொடுக்க மாட்டாங்க. நீ சொரிஞ்சிருக்கிற அந்த நகத்துல வந்து தலையில உள்ள பொடுகுகள் வந்திருக்கும். அது வந்து அடுத்தவங்களுக்கு தோல் நோயா மாறும். முதல்ல தலையில தான் வரும், அந்த பொடுகு மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 முட்டியிலையும் வந்துடும். அந்த 2 முட்டியிலையும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தோல் நோய் உடம்பு முழுவதும் வந்துடும். அந்த தோல் நோய் வர்றதுக்கு காரணம், முழுமையான காரணம் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மலச்சிக்கலை சரி பண்ணா தலை அரிப்புல இருந்து சரியாகும். தலை அரிப்பு சரியாக்கணும்னா அந்த மலச்சிக்கலை தீக்கணும். மலச்சிக்கலுக்கு பழங்கள் சாப்பிடுங்க, நல்ல வாழைப்பழங்கள் சாப்பிடுங்க, செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. தலை அரிப்பு இருக்காது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க அடிச்சா அங்க வலிக்குதுன்னு அதே மாதிரி இல்லை. மலச்சிக்கல் இருந்தா உடம்பு முழுவதும் கெட்டு போயிடும். உடலை காப்பாற்றணும்னா மலச்சிக்கலை காப்பாற்றணும். தலை அரிப்பும் சரியாகும். இல்ல மலச்சிக்கல் அப்படியே இருந்துச்சா மீண்டும் 3 நாளுக்கு அப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் மீண்டும் அரிக்க தான் செய்யும். ஏன்னா கீழே அந்த மலச்சிக்கல் கழியாம இருந்தா அதனுடைய வாசங்கள், அதனுடைய துர்நாற்றங்கள் உடல்ல ரத்தத்துல பரவி மீண்டும் தலைக்கு போயிடும். எங்க கீழே நெருப்பு வச்சா எப்படி மேல போகுதோ அதே மாதிரி கீழே உள்ள அந்த துர்நாற்றம் வந்து தலைக்கு போயிடும். தலைக்கு போனா தலை அரிக்க ஆரம்பிச்சிடும். சிலருடைய தலையை வந்து சொரிஞ்சிட்டாலே அந்த தலையினுடைய நாற்றம் தாங்க முடியலன்னு அவங்களே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து சரியான முறையில குடல்கள் சுத்தமாகல. நல்ல உணவுகள் எடுக்கணும். நல்ல உணவுகள் எடுத்தாதான் முடி வளரும். முடி வளரணும்னா நல்ல உணவுகள் எடுக்கணும். இயற்கை உணவுகள் எடுங்க. இயற்கை உணவு சாப்பிட உங்களுடைய கண் பார்வை கூடும், முடியினுடைய அடர்த்தி கூடும், முடியினுடைய நிகழம் கூட. முந்தியெல்லாம் பார்த்தோம்னா எல்லாருக்கும் பார்த்தா கெண்டக்கால் கிட்ட இருக்க முடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துல இருக்குது, இல்லைன்னா மேலே இருக்குது, மொத்தமா கிராப் ஒட்டிடுறாங்க. ஏன் அந்த தலையில முடி இல்லாம இருக்குன்னா உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கங்களை சரி பண்ணணும். தலை அரிப்புகளை சரி செய்யணும். தலை அரிப்பை சரி செய்யணும்னா இந்த எண்ணெயை பயன்படுத்தணும். இந்த எண்ணெயை பயன்படுத்துற எல்லாருக்கும் வந்து தலை அரிப்புன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. 7 நாள்ல தலை அரிப்பு சரியாகும். அதனால இதை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.